ஃபோர்டு பிகோ காரில் ஆயில் சர்வீஸ்க்காக வந்தாங்க. செக் பண்ணி பார்த்ததில் ஆயில் ஸ்டம்ப் வந்து ரைட்டாக டென்ட் இருந்துச்சு. கரெக்டாக ஆயில் ஸ்டெய்னர் கிட்ட தான் டென்ட் இருந்துச்சு. இந்த டென்ட்னால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் ஸ்டெய்னர் வழியாக சரியாக வந்து ஆயில் சர்க்குலேஷன் ஆகாமல் இன்ஜின் சீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கஸ்டமர்கிட்ட கேட்டால் ஆயில் ஸ்டம்ப் வந்து கம்பல்சரி சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க. செக் பண்ணி பார்த்துட்டதில் ஆயில் ஃபில்டருமே ரொம்ப சோக்காக இருந்துச்சு. அதனால் நம்ம ஆயில் ஃபில்டருமே சேஞ்ச் பண்ணுறோம். ஆயில் சர்க்குலேஷன் ஆகலைன்னா கூட ஆயில் ஃபில்டர் சோக் ஆயிரும். அதே மாதிரி டொயோட்டா ஜென்யூன் ஆயில் 5W ஆயில் ஊற்றுறோம். இது ஊற்றுனீங்கன்னா ஓரளவுக்கு வால்வு கிளீன் சவுண்டு கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும். ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு எல்லாமே ஜென்யூன் ஃபோர்டுக்குள்ளேயே ஒரிஜினலே ஃபிட் பண்ணுறோம். ஆயில் சம்ப் கரெக்டாக அந்த ஸ்டெய்னர்கிட்டே டென்ட் இருந்துச்சு. அதுவுமே ஒரிஜினல் வாங்கி ஃபிட் பண்ணுறோம். இந்த வண்டிக்கு வந்து ஆயில் வந்து 4 லிட்ரு வரும். 6 லிட்ரு ஃபுல் பண்ணுறோம். ஆயில் ஃபில்டருமே ஃபிட் பண்ணிவிட்டு இந்த வண்டிக்கு வந்து சம்பு பேக்கிங் வராது. ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்ட்டு தான். பேஸ்ட்டை ஃபிட் பண்ணிவிட்டு ஆயில் கரக்கு 4 லிட்ரு ஆயில் ஃபில் பண்ணிவிட்டு கூலண்ட் ஆயில் 2 லிட்ரு ஃபுல் பண்ணிவிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தோம். ஒரு பட் நாய்ஸ் இல்லை. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனலை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.